அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாளை 2026, அதாவது இன்று இரவு 12 மணியிலிருந்து 2026. நான் இதுவரை காலமும் எதை செய்தேன், எதை தவறென உணர்ந்தேன், எதை சாதித்தேன் என்று பார்க்க போனால் எதுவும் அல்ல. குறிப்பாக நான் உங்களிடம் இதை பகிர்வதற்கு நான் ஒரு பெரிய பதவியில் இருப்பவனும் அல்ல. ஆனால் பல அனுபவங்கள் என்னை இப்பொழுது செதுக்கியுள்ளது. கூறப்போனால் 2025ஆம் ஆண்டை மட்டும் வைத்து நான் இந்த 2026ஐ எவ்வாறு நான் மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகிறேன். இது எனக்கான ஒன்று. உங்களுக்கு பொருந்தினால் அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தலாம். முதலாவதாக, உதவி என்ற வார்த்தைக்குள் போகாதீர்கள். குறிப்பாக காசு உதவி, கடன் உதவி என்ற ஒரு பிரிவில் சிக்காதீர்கள். அது உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பணம் என்பது பகையை ஏற்படுத்தும். பணம் என்பது மனிதனின் தன்மையையே மாற்றும் ஒன்று. உங்களிடம் உதவியாக கேட்கும் பணம் நாளை நீங்கள் கேட்கும் போது அது உங்களுக்கு மிகுந்த சோகத்தையும் மனதில் மிகுந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும். உதாரணமாக, அதிலும் குறிப்பாக சொல்ல போனால், வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் ஒருவருக்கும் பணம் மாறி கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் காசு விஷயம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், அதாவது எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல் நீங்கள் பணத்தை ஒருவருக்கும் வழங்காதீர்கள். அடுத்ததாக, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். எனக்கு சில உள்ளடங்கலாக கொஞ்சம் உள்ளது. எனது நண்பர்கள் ஒரு 10 பேருக்கு உட்பட்டவர்கள் தான் இப்பொழுது எனது உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் எனக்கு அவசர நேரங்களில் பல விதங்களில் உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நண்பன் என்றால் நல்லவன் தான் என்ற ஒரு வார்த்தையை நான் எப்பொழுதும் நம்ப மாட்டேன். அனைத்து நண்பர்களும் நல்லவர்கள் அல்ல. உங்களை நடு ரோட்டில் விட்டு செல்லும் நண்பர்களும் உள்ளனர். உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கும் நண்பர்களும் உள்ளனர். உங்களை கைப்பிடித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல நண்பர்களும் உள்ளனர். ஆகவே நண்பன் என்றாலே நல்லவன் தான் எனும் கூற்று மிக 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 தவறான ஒன்று. அடுத்ததாக, யாரையும் நம்பாதீர்கள் என்று ஏன் கூறுகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனவே உங்களுடைய பொறுப்பு, அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். பிறரை நம்பி வாழக்கூடாது. இறுதியாக, அறிவுரை கேட்டல், அதாவது அனைவரிடமும் போய் நீங்கள் அறிவுரை கேட்கக்கூடாது. நான் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகள் அனைவரிடமும் கேட்கக்கூடாது. குறிப்பாக நீங்கள் எந்த துறைக்குள் செல்ல ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்கலாம். அதிலும் குறிப்பாக அந்த துறையில் சாதிக்க தவறியவர்களை கேட்கலாம். எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் எங்களுக்கு கூறுவார்கள். ஆனால் யார் எங்களுக்கு அறிவுரை கூறினாலும் இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் அனைத்தையும் எடுத்து தொகுத்து அதை ஆராய்ந்து நீங்கள் தான் அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா என்று ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் அனைத்துமே. குறிப்பாக கூறப்போனால், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் இப்பொழுது செய்யும் வேலை பகலில் ஒரு வேலை பார்க்கிறேன், இரவில் இன்னொரு வேலை. இரவில் செக்யூரிட்டி ஒர்க். கூறப்போனால், நான் இவ்வாறு வேலை பார்க்க வேண்டிய ஒரு தேவை அல்ல.
ஆனால் இந்த என்னை இவ்வாறு வேலை பார்க்க காரணமானவனும் எனது நண்பர்கள் தான். எனவே எந்த ஒரு காசு விஷயத்திலும் எந்த ஒரு நபரையும் நம்பாதீர்கள். நாளை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவர்களும் அவர்களே. ஆகவே 2026ஆம் ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். நன்றி.